ஸ்பாட்லைட்டிங்னா என்னன்னா, உங்கள் லைஃப்பை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர். உங்களை பற்றி நீங்கள் நிறைய நினைப்பீங்க, உங்கள் ஃப்யூச்சர் பற்றி பிளான் பண்ணுவீங்க, ஒர்க் பற்றி பிளான் பண்ணுவீங்க, உங்கள் டே பற்றி பிளான் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற இந்த தாட் திங்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஸ்பாட்லைட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னை பற்றி இப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி அப்படிதான் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு முக்கியமானவங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் இந்த ஸ்பாட்லைட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் லைஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அதர் பர்சனும் அதை நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இப்படி சொல்லணும்னா, ஒரு 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 எம்பாரசிங்கான மொமெண்ட் வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. அதாவது ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல ட்ரிப் ஆயிடுறீங்க, யாரும் பார்த்துருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஆனாலும் 2-3 பேர் பார்த்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, அச்சோ இன்னைக்கு ரொம்ப எம்பாரசிங்கா ஆயிடுச்சு, நம்ம ட்ரிப் ஆகிட்டோமே நடந்து போகும்போது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. அச்சோ அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பர்சனுக்கு நீங்க ட்ரிப் ஆனது வந்து மேபி நினைச்சிருப்பாங்க, அந்த நிமிஷத்துக்கு நினைச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா?